அமைச்சர் KN நேருவுக்கு தொடர்புள்ளவர்களின் இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை குறித்து NR இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். இந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் எல்லாரும் எப்போது எடுக்கப்படுகிறது என்பதை தமிழக மக்கள் அறிவார்கள். பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட நீட் என்ற சட்டத்தை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதும் டீலிமிட்டேஷன் குறித்து, அதாவது தொகுதி மறுவரை குறித்து தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஒருங்கிணைப்பால் தென் மாநிலங்களைச் சேர்ந்த அனைத்து தலைவர்களும் சேர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய போதும், தமிழக சட்டமன்ற பேரவை அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றிய போதும், இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று தமிழகம் சொன்னபோதும், தமிழக முதல்வர் அவர்கள் அதை சொன்னபோதும், பிறகு கடைசியாக வக்ஃப் பில் பாராளுமன்றத்தில் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் துடித்த போது, தமிழக மக்கள் சார்பாக, தமிழக மக்களுடைய உணர்வாக தமிழக சட்டமன்ற பேரவையில் வக்ஃப் பில்லை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய போதும் இதற்கு சரியான பதில் இல்லாமல் அரசியல் அமைப்பின் பால் திராவிட முன்னேற்றக் கழகமும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் எழுப்பிய நியாயமான கோரிக்கைகளை எதிர்கொள்ள இயலாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் அதனுடைய அமைச்சரவை மீதும் களங்கம் கற்பிக்கவே இது போன்ற காலம் கடந்த சட்டத்தின் பால் அல்லாத சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகத்தான் அமலாக்கத்துறை சோதனை என்று MP NR இளங்கோ கூறிய கருத்துக்களை பார்த்து அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.